மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னா, இந்த இடத்துல திங்கள் அப்படின்றது மாதத்தை குறிக்குது. மார்கழி திங்கள் அப்படிங்கிறது மார்கழி மாதம். மதி நிறைந்த நன்னாள் அப்படின்றது இங்கே மதி அப்படின்றது நிலவை குறிக்குது. மதி நிறைந்த நன்னாள்னா ஒரு பௌர்ணமி தினம் அப்படின்றது. நிறைந்த மதி அப்படின்றது நிறைந்த நிலவு, முழு நிலவு. இப்போ முழு நிலவுன்றது ஒரு பௌர்ணமி நாள் இல்லையா? அதனால மார்கழி மாதம் மற்றும் பௌர்ணமி நிலா நிறைந்த இந்த சுபயோகமான நல்ல நாளில் அப்படின்றது தான் அந்த வரியில் குறிப்பிட்றாங்க. அதற்கு அடுத்த வரியில் நீராட போதுவீர் போதுமீனோ நீரிழையீர் அப்படின்றது அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கும் பெண்களே நோன்புக்காக, இந்த இடத்துல நோன்பு அப்படின்றது புனித நீராடலுக்காக வருவீர்களாக அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, செல்வம் நிறைந்து விளங்கும் ஆய்ப்பாடியில் உள்ள பாக்கியம் பெற்ற இளம்பெண்களே அப்படின்றது தான் அந்த வரியில் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த வரியில் பார்த்தோம் அப்படின்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கூர்மையான வேலை கையில் கொண்டு தன் குடிகளை காக்கும் கடுமையான தொழிலை செய்யும் நந்தகோபரின் குமாரனும், அதாவது இங்கே குமாரன் அப்படிங்கிறது மகனை குறிக்கிறது. அதாவது நந்தகோபரின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த வரியில் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் அப்படின்றது, யசோதையின் இளம் சிங்கமும் அப்படின்றது சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரியான பொருளில் அது சொல்கிறாங்க, இளம் சிங்கம் அப்படின்னு. அதற்கடுத்து அவருடைய உடலை வர்ணிக்கிறது. அது என்ன அப்படின்னு, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கார்மேகம் மாதிரியான அப்படின்னா ஒரு கருமையான திருமேனி. அது நிறத்தை மட்டும் இல்லாமல் கார் மேகத்தோடு குறிப்பிடுற ஒரு குளிர்ந்த கருமையான திருமேனியையும் அப்படின்ற பொருளில் அதை குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்து சிவந்த கண்களையும் சூரியன் மற்றும் சந்திரன் போல பிரகாசமான முகத்தையும் உடைய நாராயணன் ஒருவனே அப்படின்னு அந்த பரம்பொருள் நாராயணன் அப்படின்னு கடவுளை குறிப்பிடுறாங்க. அப்படி நாராயணன் ஒருவனே நமக்கு நாம் விரும்பும் பறையை, இந்த இடத்துல பறை அப்படின்றது வெறும் ஒரு இசைக்கருவி அப்படிங்கிறது கிடையாது, அது நோன்பினுடைய பலனை பேரின்பத்தை அருளுவான். ஆகவே உலகத்தோர் புகழும்படி நாம் இந்த நோன்பினை மேற்கொள்வோமாக அப்படின்றத அந்த பாடலில் குறிப்பிடுறாங்க.